ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவீங்களே, சோனா வந்து அழகான ஆளு தான், மென்மையான ஆளு தான், ஒரு நல்ல குணமுள்ள ஆளு தான். ஏன் உங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஃபெயிலியர் ஆனது? அது என்ன 2 காரணம்? விஷயம். ஒண்ணு, நான் ஓவரா குடுத்துருவேன். அன்பு, பாசம், பணம். பணம் எல்லாமே அவங்க அத ஆக்சுவலி எனக்கு என் அன்பை காமிக்கிறதுக்கு, இப்ப நான் சொல்றது இன்னைக்காவது ஒரு கட்டி பிடிக்கிற கலாச்சாரம் இன்னைக்கு. உங்களுக்கே தெரியும். அந்த டைம்ல நான் ஃபர்ஸ்ட் கட்டி பிடிச்சாதான் எனக்கு அன்பு காமிக்கிறதுன்னு தோணும். எனக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து அவங்க பேசுறதோட லவ் யூ, ஐ வாண்ட் டு பி வித் யூ, ஐ வாண்ட் டு லிவ் மை லைஃப், அதை தவிர முக்காவாசி என்னை காமத்தோட தான் பார்த்துருக்காங்க. ரிலேஷன்ஷிப் 1 2க்கு மேல இருக்குமா? எப்படி கூட இருக்கும்? 2 2 தான். எல்லாம் சேர்த்து லைஃப். ஆனா 2மே ஃபெயிலியர். சரி, அவங்கள என்னைக்காவது ஒரு ரோட்ல பார்ப்போம், இல்ல வெளி இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? வேஸ்ட் பண்ணிட்டியடா சான்ஸ். சோனாவை வந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கெடுத்துட்டியா? நாட் ஃபார் வேற எதுக்குமே இல்லை, நான் அப்படி பார்த்துருப்பேன். பைத்தியக்காரச்சி மாதிரி ஒரு 3 நாள் 4 நாள் அழுவேன். அதுக்கப்புறம் பயம், அவன் விட்டுட்டு போயிட்டான்னா திருப்பி தனியாக இருக்கணுமே, சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலான்னு அப்படி பண்ணுவேன். திருப்பி அடி வாங்குவேன், திருப்பி அடிச்சிருக்கீங்களா? எனக்கு 47 வயசு, ஆனால் எனக்கு ஒரு 10 வயசு குழந்த மாதிரி சுற்றணும், அவ்வளோதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆக்சுவலாக நான் நிம்மதி உலகம் தான் கொடுக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாள் தான் ரியலைஸ் பண்ணேன். போன டைமிங்காக இருக்கும். நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 2002 போனேன். ஒரு பெரிய ஹீரோடைய ப்ராஜெக்ட் கொடுத்த டார்ச்சரில், அந்த ஃபுல் டார்ச்சர், ஏதோ ஒரு ஹைவேல தான் ஷூட்டு. ஒரே ராத்திரி, அந்த ராத்திரி ஒரு 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி நானும் அசிஸ்டண்ட்டும் பைப் பிடிச்சி இறங்கி வந்தோம். பஸ்ஸை நடு ரோட்டில் நிறுத்தி போகலான்னு வந்தோம். டார்ச்சர்னால, செக்ஷுவல் டார்ச்சர். ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவீங்களே, சோனா வந்து அழகான ஆளு தான், மென்மையான ஆளு தான், ஒரு நல்ல குணமுள்ள ஆளு தான். ஏன் உங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஃபெயிலியர் ஆனது? அது என்ன 2 காரணம்? விஷயம். ஒண்ணு, நான் ஓவரா கொடுத்துருவேன். அன்பு, பாசம், பணம் எல்லாமே அவங்க அதை ஆக்சுவலி எனக்கு என் அன்பை காமிக்கிறதுக்கு, இப்போ நான் சொல்றது இன்னைக்காவது ஒரு கட்டி பிடிக்கிற கலாச்சாரம் இன்னைக்கு. உங்களுக்கே தெரியும். அந்த டைம்ல நான் ஃபர்ஸ்ட் கட்டி பிடிச்சாதான் எனக்கு அன்பு காமிக்கிறதுன்னு தோணும். ஸோ எல்லாமே எனக்கு எக்ஸ்பிரசிவா, ரொம்ப எக்ஸ்பிரசிவான பர்சன். வெதர் லவ் ஆர் சோகம், கோபம் எதுவா இருந்தாலும் எனக்கு ரொம்ப எக்ஸ்பிரஷன். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்துல நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அவங்கள கெடுத்து விட்டுறோம். அதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆயிடுது. அதை பேலன்ஸ் பண்ண முடியாம ஒரு ஸ்டேஜ்ல திருப்பி காசு பணம்னு வந்து அந்த இடத்துல நிக்குது. வெளிப்படையாக கேட்குறோம், டீனேஜ்லேருந்து சோனா வந்து அழகுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு எவ்வளவு காதல் வந்திருக்கும், எவ்வளவு க்ரஷ் வந்திருக்கும்? அப்படிதான் நினைக்கிறாங்க. க்ரஷ் எனக்கு ஒரு 2 பேர்கிட்ட வந்தது, அது ஸ்கிரிப்ட்ல வரும், அதை பாருங்க. உண்மையான க்ரஷ், சும்மா க்ரஷ்ல கிடையாது. அது 2 திங். எனக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து அவங்க பேசுறதோட லவ் யூ, ஐ வாண்ட் டு பி வித் யூ, ஐ வாண்ட் டு லிவ் மை லைஃப், அதை தவிர முக்காவாசி என்னை காமத்தோட தான் பார்த்துருக்காங்க. ரிலேஷன்ஷிப் 1 2க்கு மேல இருக்குமா? எப்படி கூட இருக்கும்? 2 தான். எல்லாம் சேர்த்து லைஃப். ஆனா 2மே ஃபெயிலியர். சரி, அவங்கள என்னைக்காவது ஒரு ரோட்ல பார்ப்போம், இல்ல வெளி இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? வேஸ்ட் பண்ணிட்டியடா சான்ஸ். சோனாவை வந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கெடுத்துட்டியா? நாட் ஃபார் வேற எதுக்குமே இல்லை, நான் அப்படி பார்த்துருப்பேன். என் உயிரை கொடுத்து அவங்கள பார்த்துருப்பேன். சரி, அவ்வளவு போய் வெளியில என்ன காரணம்? இப்போ இவ்வளவு பார்த்துக்கிட்டீங்க, இவ்வளவு பணம் செலவழிக்கீங்க, இவ்வளவு அன்பா இருந்தாலும் சொல்றேன், ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம இப்படி காட்டும் போது, லைக் அன்பு, பாசம் எல்லாத்தையும் காசு பணம் காட்டும் போது பத்தலைன்னு ஒரு ஸ்டேஜுக்கு வருது. அதுக்கப்புறம் நான் ஒரு ஹியூமன் பீயிங், என்கிட்ட என்னதான் இருந்தாலும் இவ்வளவுதான் இருக்கு, அதுக்கு மேல காட்டினா எங்க போய் காமிக்கிறது? அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் தப்பா கூட இருக்கலாம். அவங்க நல்லா இருக்காங்களா? இப்போ மன ரீதியா ஒண்ணு இருக்கும், நம்மள வந்து ஏமாத்தினவன் எப்படி இருக்கான் அப்படின்னு ஒரு சைக்காலஜிக்கலா இருக்கும். அவங்க நல்லா இருக்காங்களா? உண்மையா சொல்லணும், மனசார அவங்க நல்லா இருக்கட்டும் தான் நினைக்கிறேன். ஆனா அவங்க நல்லா இல்ல. அதான் உண்மை. ரிலேஷன்ஷிப்பு, இந்த சினிமாலாம் இவ்வளோ சொன்னீங்க, மன ரீதியாக பாதிக்கப்பட்ட மாதிரி உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஒரு நடிகை வந்து சொன்னாங்க, நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் ஒரு டைரக்டர் கூட, நான் வந்து ரொம்ப மாதம் வந்து மன ரீதியாக மாத்திரம் இல்லை, உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டேன், அப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து வெளியே வந்தேன். அந்த மாதிரி சோனாக்கு இருக்கா? இருந்திருக்கு. அது தானே. அதான் நான் சொன்னேன், காசு பணம் எதுவா இருந்தாலும் உங்களுக்கே தெரியும். நல்லா பாருங்க, இடிச்ச வயன்னு எழுதியிருக்கும். அதனால அது தானா நடக்கும்.
ஹேப்பன்ஸ். உடல் ரீதியான அடிக்கிறது அந்த மாதிரி அப்யூஸ் பண்ணலாம். இருக்கு. அதுல இதெல்லாம் எப்படி கஷ்டமா இருக்காதா காதல்ல இருக்கும்போது பிசிக்கல்? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அதான் சொல்றேன், நான் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பின்பம் காமிச்சிட்டேன். நான் பயங்கர ஹாப்பி, ஜாலி என் லைஃப்னு. அப்புறம் நான் போய் எப்படி காமிக்க முடியும்? காமிக்கவே முடியாது. அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை என்ன பண்ணுவீங்க? அழுவேன், பைத்தியக்காரச்சி மாதிரி ஒரு 3 நாள் 4 நாள் அழுவேன். அதுக்கப்புறம் பயம், அவன் விட்டுட்டு போயிட்டான்னா திருப்பி தனியாக இருக்கணுமே, சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலான்னு அப்படி பண்ணுவேன். திருப்பி அடி வாங்குவேன், திருப்பி அடிச்சிருக்கீங்களா? ஒருத்தர் கூட அடிச்சது இல்லை. ஏன்னா சோனா வந்து போல்டு. ஒருத்தர் கூட இல்லை, சினிமாலுங்க என்கிட்ட நிறைய பேர் அடி வாங்கியிருக்காங்க. பேரெல்லாம் வேணாம், ஜாலியான டாபிக்கே வரும். யாரை அடிக்கணும், எதுக்கு அடிக்கணும்னு எதுக்கு தோணும் சினிமால? பேசும்போது ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய ட்ரை பண்றது லைக் இந்த சென்ஸ், என் வார்த்தைங்க தப்பா இருக்கலாம், பிகாஸ் எனக்கு இல்ல என் வார்த்தைங்க இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என் வார்த்தைங்களை தப்பா இருந்தா எனக்கு கரெக்ட் பண்ணுங்க. ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை பாக்குறதோ, லவ் பண்றதோ, இல்லைன்னா ஒரு செக்ஷுவலா அப்ரோச் பண்றதோ வாழ்க்கையில நடக்கிற ஒரு நார்மலான விஷயம் ஆயிடுச்சு. ஆனா எப்பவுமே அந்த சைடும் ஓகே சொன்னாதான் இந்த இது அழகா இருக்கும். அப்ரோச் பண்ணும்போது வேணான்னு சொல்லி முக்கால்வாசி பேர் விட்டுருவாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பண்ணுவாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் பண்ண எந்த அளவுக்குன்னா நம்மளே வெறுத்து போய் நம்ம அவங்கள்ட்ட போயிடணுமா, ஏன்னா ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட எனக்கு இன்னும் சமூகம் என்னன்னா, யூஸ்வலா இப்போ நீங்க இங்க ஒரு பயங்கரமான டான்ஸ் ஆடணும், அந்த ஸ்டெப் எல்லாம் பிரபுதேவா ஆளர் மட்டும்தான் முடியும். ஆனால் பண்ண சொல்கிறாங்கன்னா ஐயோ வலிக்குதுங்க என்னால் முடியாது, வேறு ஸ்டெப் மாதிரி. ஆனால் அவன் அந்த வெறியில் ஒன்று பண்ணுவாங்க, நீ பண்ண இல்லைன்னா என்கிட்ட வந்து செட் ஆகிடு அப்படின்னு. அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட நான் 2-3 இடத்துல உயிரே போனாலும் ஆட வேண்டாம், எனக்கு வராதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் மயக்கம் போட்டு உழுற வரைக்கும் பண்ணுவேன். நீ நினச்சது மட்டும் நடக்கக்கூடாதுன்றத ரொம்ப என்னை இரிட்டேட் பண்ணால் நான் ஓகேங்க எச்சிப்பா அப்படின்னு ஆயிடுவேன். என்னை ஓவராக இரிட்டேட் ஆக்கிட்டாங்கன்னா வெறி வரும். நீ நினைக்கிறத மட்டும் நடக்கக்கூடாது, அதை தவிர நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்றத. சினிமாவில் இவ்வளோ கஷ்டப்பட நான் கேட்குறேன், ஒரு புகழா பணமா எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இல்லை ஃபர்ஸ்ட் வரும்போது பணத்துக்கு தான், ஃபார் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு. இல்லை ஒரு லேட்டர் ஸ்டேஜில் புகழ் வந்தது. ஆனால் எனக்கு புகழ் எப்படி சொல்கிறது பிடிச்சிருக்கு, ஆனால் ரொம்ப எல்லாம் பிடிக்கல. ஏன்னா அதில் ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ அதனால் ஓகே. நான் ஆக்சுவலாக லைஃப்பில் ஒன்று தேடிட்டு இருந்தேங்க. என்ன தேடிட்டு இருந்தேன்னு எனக்கே தெரியல. நான் ஒரு ஸ்டேஜில் அது ஒன்று நினச்சிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு பண்ண ஒரு விஷயம் தான் புகழ் அப்படின்னு. அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 1-2 இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், ஐ எம் சர்ச்சிங் ஃபார் பீஸ், ஹாப்பினஸ், டென்ஷன் இல்லாத வாழ்க்கை. அஃப்கோர்ஸ் டென்ஷன் எல்லார் வாழ்க்கையும் லைட்டாக வரும், ஆனால் எனக்கு வர டென்ஷன் மாதிரி வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு என்னை நோண்டாமல் இருந்தால் நான் அப்படியே ஜாலியாக இருக்கிற ஒரு ஆள். எனக்கு ரொம்ப என்னுடைய தேவைகள் ரொம்ப கம்மி. நான் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், ஜுவல்லரி யூஸ் பண்ண மாட்டேன், 10 கார் எனக்கு தேவையில்லை. இந்த ஆடம்பர வாழ்க்கை எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. சந்தோஷமா ஜாலியாக எப்படி எனக்கு 47 வயசு, ஆனால் எனக்கு ஒரு 10 வயசு குழந்த மாதிரி சுற்றணும், அவ்வளோதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆக்சுவலாக நான் நிம்மதி உலகம் தான் கொடுக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாள் தான் ரியலைஸ் பண்ணேன், நிம்மதி எனக்குள்ளே தான் இருக்குது. நான் அதை எடுத்துக்கிட்டா தான் உண்டு. அந்த அனுபவம் கிடைச்சிருக்கு, அந்த மெச்சூரிட்டி கிடைச்சிருக்கு, அது கிடைச்சது. இன்னொன்று அன்பு பாசத்தை எப்பவுமே வெளியே தேடுறது, அதுவும் எனக்கு இப்போ புரிஞ்சுது, அதுவும் எனக்குள்ளே இருக்குது. அது ஒன்று புரிஞ்சுது. எல்லாத்துக்கும் மேலே நான் நினச்சேன், என்ன என் லைஃப் இவ்வளோ லோன்லியாக யாரும் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒரு திங்கிங் போகும்போது அதுக்கேற்ற திங்கிங்கில் தான் உன் வாழ்க்கை இருக்கும். அதை தான் நான் ஒரு 5 வருஷம் லூஸ்தனமாக பண்ணிட்டேன். ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன், இன்னைக்கு மை டே இஸ் ஹாப்பி, இன்னைக்கு டே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இனிமே என் வாழ்க்கையை நான் எழுதிக்கிறேன், யாரும் எழுத தேவையில்லைன்றத. நீங்கள் ஒரு சில இதில் பேசுனீங்க, என்னை கவர்ச்சி நடிகைன்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு, அந்த அடையாளமே இருக்குன்னு. இப்போ இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே சில நடிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை ஆக்ட்ரஸ்னே சொல்லாதீங்க, ஆக்டர்னு சொல்லுங்கள், அதில் ஏன் ஆண்பால் பெண்பால் பிரிக்கீங்க அப்படிங்காங்க. இந்த கவர்ச்சி நடிகைன்னு இமேஜ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கல? எனக்கு கவர்ச்சி நடிகை சுத்தமாக கூப்பிடாதீங்கலாம் நான் சொல்லலை. கவர்ச்சி நடிகையாக நோட்டீஸ் ஆனதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் இங்கே உட்காந்துருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்துக்கும் எதுக்கு அந்த டேகு? நீ எனக்கு ஆக்ட்ரஸ் கூட சொல்ல வேணாம், சோனான் வா போ கூட சொல்லு,
ஆனால் ஏன் அது கவர்ச்சி தான் எல்லாத்துக்கும். நான் இன்னொரு இடத்துல சொல்லியிருந்தேன், எதுக்கு அம்மா சாவுக்கு கூட கவர்ச்சி நடிகையின் அம்மா மரணம்னா அது எவ்வளவு ஊண்டிங்கா இருக்கும். ஸோ அதனால எதுக்கு யூஸ் பண்ணும், எதுக்கு யூஸ் பண்ண வேணும். இன்னொன்று, அந்த டைமில் எனக்கு யாருமே எனக்கு பெருசாக தெரியல, என்ன பெருசாக தெரியல. அப்போ நீங்கள் அந்த கவர்ச்சி நடிகை சிவபாதிகாரத்தில் இல்லை 10-10ல் நடித்த கவர்ச்சி நடிகை சோனா போட்டுங்கிறது வேற காலம். இப்போ என்னதுனாலும் எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு எனக்கு தெரியுதுல்ல. அப்படி இருக்கும்போது நடிகை சோனான்னு போடுங்க, இல்லைன்னா சோனான்னு போடுங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாள் எனக்கு ரொம்ப ஜாலி, டைரக்டர் சோனான்னு போட்டாங்க. அப்பா பயங்கர சந்தோஷம். சத்தியமாக தி பெஸ்ட் கிஃப்ட் தட் ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல என் கூட இது வரைக்கும், உங்களுக்கே தெரியும், எல்லா சுச்சுவேஷன்லையும் என் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க யாருமே கொடுக்காத ஒரு கிஃப்ட் டைரக்டர் சோனான்னு அந்த எழுதினோடனே எனக்கு அப்படியே தேங்க்யூ டு எவ்ரி ஒன். சினிமாவுக்கு சந்தோஷம். தமிழ் தவிர தெலுங்கு நடிச்சிருக்கீங்க, மலையாளம் நடிச்சிருக்கீங்க, கன்னடாவும் கன்னடா பண்ணிருக்கீங்க. இந்த மொழியில அங்க வந்து மலையாளம் எப்படி பாக்குறாங்க, தெலுங்கு எப்படி பார்த்தாங்க? தெலுங்கு இஸ் ஈக்குவலி கமர்ஷியல் தான். இங்க இப்போ கொஞ்சம் இங்க கண்டென்ட் மாறி இருக்கு. ஒரு 10 years பேக் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் மூவிஸ், அங்கேயும் கமர்ஷியல் மூவிஸ் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. பட் மலையாளம் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, நான் பீக் கிளாமர் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு ரொம்ப சீரியஸான ரோல்ஸ் கொடுத்தாங்க. உங்களை அப்படி பார்த்தாங்க. அவங்க என்ன கவர்ச்சி நடிகை என்னைக்குமே ஏதோ 1-2 பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கிளாமரஸா. பட் 25 படத்துல ஒரு 2 படம் தான் நான் கிளாமரா பண்ணியிருக்கேன். மிச்சம் எல்லாமே நல்ல ஒரு. ஸோ எனக்கு எங்கே சந்தோஷமா இருந்துச்சுன்னா, பரவாயில்லையே எனக்கு அது மட்டும். ஒரு ஸ்டேஜில் சொல்லுவாங்க தெரியுமா, நீங்களும் இருந்தீங்க அந்த ஸ்டேஜில், கிளாமர் டாலுக்கு இந்த ப்ரொடக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது யாரோ ஒரு இந்த எல்லோ பேஜஸ் மாதிரி சொல்கிறாங்களே, ஒரு ப்ரெஷர் அழகாக இருந்துட்டு ஒரு கிளாமரஸ் ரோலுக்கு ப்ரொடக்ஷன் தெரியுமான்னு. ஸோ உங்களை ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் போடும்போது அந்த டைமில் அங்கே எனக்கு மீனிங்ஃபுல்லாக ரோல் கொடுக்கும்போது எனக்கு சந்தோஷம். ஸோ அங்கே இன்னொன்று எனக்கு கண்டென்ட் பிடிக்கும், இன்னொன்று அவங்க ஸ்பீடு பிடிக்கும். ஆக்சுவலாக நான் உங்களுக்கே தெரியும், ஒரு இடத்துல சும்மா உட்கார ஆளே கிடையாதுன்னு. எனக்கு அங்கே அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஒர்க் போகும்போது அந்த டயர்டில் வந்து வீட்டில் படுக்கும்போது, ரூமில் அங்கே கேரளாவில் இருக்கும்போது ரூமில் போய் படுக்கும்போது படுத்தோன்னு தூக்கம் வரும்பாங்க, வேற லெவலாக இருக்கும். தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லா இடத்துலையும் இருக்குது வந்து ஆண்கள் தான். இப்போ மலையாள துறையில் வந்து இந்த ஹேமா கமிட்டி நிறைய பாலியல் புகார்லாம் நிறைய வந்தது. நிறைய இயக்குநர்கள் மேலே, தயாரிப்பாளர் மேலே அவங்க புகார் சொன்னாங்க. மலையாளத்தில் உங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லை? ஆக்சுவலாக எனக்கு சர்ப்ரைசிங், அதுதான் சொல்கிறேன். அங்கே நான் போன டைமிங்காக இருக்கும். நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 2002 போனேன். ஒரு பெரிய ஹீரோடைய ப்ராஜெக்ட் கொடுத்த டார்ச்சரில் அந்த ஃபுல் டார்ச் ஏதோ ஒரு ஹைவேல தான் ஷூட்டு. ஒரே ராத்திரி, அந்த ராத்திரி ஒரு 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி நானும் அசிஸ்டண்ட்டும் பைப் பிடிச்சி இறங்கி வந்தோம். பஸ்ஸை நடு ரோட்டில் நிறுத்தி போகலான்னு வந்தோம். டார்ச்சர்னால, செக்ஷுவல் டார்ச்சர் எப்படி தெரியுமா, இப்படி கார்னர் பண்ற ரேஞ்சுக்கு வந்தது. ரொம்ப பெரிய படம், ஓகேங்களா? ஆளை விடு, மலையாளத்துல ஆளை விடுங்க தான் சாமி. அதனால இது 2002. அதுக்கப்புறம் நான் ஒரு 8 வருஷம் போவே இல்லை அந்த சைடு. 8 வருஷமா 6 வருஷம். அதுக்கப்புறம் ரவுத்ரம்னு மம்முட்டி சார் படம் போனேன். அந்த டீம்லேருந்தே நான் பார்த்தேன் எல்லாரும் வேற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க, ட்ரை பண்ணாமல் இல்லை, ஆனால் வேணான்னு விட்டுருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஓகே ஓகே, புரிஞ்சுட்டேன். ரொம்ப அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிடிச்சி கீழே இறங்கி வரீங்களா? பயம்லாம் இது இல்லையா உங்களுக்கு? வெளி மாநிலம், வெளி தெரியாத ஆட்கள் எப்படி அது பயத்துல தாங்க அது பைப்பாது எதுவும் அதுன்னு இறங்கி வர்றது. இல்லைன்னா நான் என்ன இன்னைக்கு இப்போ போய் பைப்பில் இறங்குன்னு சொல்லுங்க முடியாதுன்னு. பயத்துல இங்கே நடக்கிறதோட அது பரவாயில்ல அப்படின்னு தோணும். நடு ரோட் ஹைவே, நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு 40 minutes கிட்ட நடக்கிறோம். கடைசியில் ஒரு பஸ்ஸு போயிடுச்சு, நிறுத்தி அப்படியே ஏறி கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து அப்படி பிடிச்சி தெரிச்சு ஓடி வந்தேன். அந்த ஹீரோவெல்லாம் மனசில் என்ன நினைப்பீங்க? அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கும், பெரிய கமர்ஷியல். அன்னைக்கு அவர் புது ஆள். ஓ, இன்னைக்கு பெரிய ஆள். அவர்லாம் அந்த இதில் வராரா? அதெல்லாம் வரும், ஒரு பாட்டில் வரும். திருப்பி இதுக்கு வரேன். சீரியஸ் டைரக்ஷனுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அவ்வளோ டிபார்ட்மெண்ட், அவ்வளோ இது. யார்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தீங்க, எங்க கத்துக்கிட்டீங்க? யாரோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னாங்களா, மேடம் நீங்க வந்தீங்கன்னா உங்களை வந்து பார்க்கறதுக்கே பெரிய விஷயம். அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்ல, 8 டைரக்டர் சொன்னாங்க. என்ன காரணம் சொல்லுங்க? இல்ல அதான் சொன்னாங்க, நீயும் நல்லா அழகா இருக்க, நான் உன்னை பார்ப்பேனா அங்க படத்தை பார்ப்பேனா இல்ல ஆர்டிஸ்ட நடக்குமா, வேலையா நடக்காதுமா அப்படின்னு சொல்லும்போது நியாயமா தோணுச்சு. சரின்னு விட்டேன். பட் நான் டைரக்ஷன் கோர்ஸ் 2014 பண்ணேன், கோடம்பாக்கத்தில் இங்கே போய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஆசை யார்ட்டையாவது அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு. நடக்கலை, இதுக்கு மேலே வாய்ப்பும் இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனை இல்லாமல் இப்போ இந்த படப்பிடிப்பு இல்லை நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 3 days கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு என் டெக்னீஷியன்ஸ்கிட்ட கேளுங்க, எனக்கு என்ன வேணும் என்ன எடுக்கணும் எல்லாமே தெரியும். ஆனால் சில டெக்னிக்கல் வார்த்தையெல்லாம் எனக்கு வராது. ஸோ அப்போ நான் முதலே என் டீம்கிட்ட சொல்லிடுவேன், எனக்கு என்ன வேணும்னு தெரியும்,
ஆனால் நீ அந்த வார்த்தைன்னு சடனாக ஒரு வார்த்தை சொன்னேன்னு நான் பேன்னு முழிப்பேன். அதனால் எனக்கு புரிகிற பாஷையில் பேசி, எனக்கு தெரிஞ்ச பாஷையில் நான் பேசுகிறேன். அடுத்த படத்துலேருந்து டேர்ம்ஸும் கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். இனி அடுத்த கட்டத்துக்கு வரும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு எந்த பொலிட்டிஷியன்ட்டேருந்து எனக்கு பிரச்சனை வந்ததே இல்லை. உங்களை அந்த மாதிரி யாரும் பார்க்கல. ஆனால் எனக்கு தெரிய ஆந்திராவில் ஒரு நடந்தது, சோனாவை கடத்திட்டு போகிற அளவுக்கு பெருசாக நடந்தது. அது உண்மையா இல்லையா? உண்மை. அதனால தான் நான் அந்த சைடே போறதில்ல. அதுலேருந்து எப்படி வந்தீங்க? ஒரு பெரிய அப்படியே ஓடிட்டேன். என்னத்த வெளியே வருது? நேரா ஆந்திராவில் என்ன நடந்தது? அவருடைய கேரக்டருக்கு ரொம்ப பாடுபடுத்திட்டாரு அந்த ப்ராஜெக்ட்ல. ஆனா அந்த படம் வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா மூவி அந்த அளவுக்கு பெருசா. ஆனா எங்க காம்பினேஷன் வரைக்கும் யூடியூப்ல வந்து என் மானம் மரியாதைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அதனால எனக்கு எப்படி சொல்றது, ரோட்ல உட்காந்து பிச்சை எடுக்கலாம்டா சாமி, ஆனா அது அந்த மாதிரி வர காசு நம்மளுக்கு தேவையில்லைன்றத ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு 50 வயசுக்கு மேல 60 வயசு மேல திரும்ப கல்யாணம் பண்றாங்க, நல்லா இருக்கு. அந்த மாதிரி சோனா வாழ்க்கை அமையுமா? பாருங்க, எனக்கு மாப்பிள்ளை பாருங்க, கட்டிக்கிறேன். அந்த மாதிரி அமையணுமே. அதுதான் நானும் சொல்றேன். அப்படி இல்லை, ஐ திங்க் அந்த ஸ்டேஜ் தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன். அது தெரியல, கடவுள் நம்மளுக்கு என்ன எழுதி வச்சிருக்காருன்றது நம்மளுக்கு தெரியாது. பட் ஆஸ் ஆஃப் நோ நிம்மதியாக இருக்கு. ஸோ அதனால் அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். தனியாக உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுத முடியாது. ஏதாவது ஒன்று ஆன் பண்ணி விட்டு அந்த சவுண்ட் எனக்கு வேணும். ஸோ ஃபுல்லாக அந்த பாலிடிக்ஸ் தான் ஓடிட்டுருக்கும். ஸோ முக்கால்வாசி அப்டேட்டடாக இருப்பேன். ஆனால் என் உயிரே போனாலும் பாலிடிக்ஸில் வர மாட்டேன். ஏன்னா எங்கள் அம்மாக்கிட்ட பண்ண ஒரே சத்தியம் நான் வரமாட்டேன் பாலிடிக்ஸ். அம்மாவுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க என் பஞ்சாயத்தில் நடந்த விஷயம்லாம் பார்த்து சினிமா வேணாம் நடிச்சுக்கிட்டேன்னு அப்படின்னு அப்போ அவங்க அழுதது இந்த ஒரு காரணத்துக்கு.